நான் இன்னைக்கு 4 பேருக்கு 1.5 டம்ளர் அளவுக்கு கம்பு எடுத்திருக்கேங்க. நல்லா கழுவிட்டு அந்த ஈரத்தோடவே மிக்ஸி ஜார்ல நல்லா பொடிச்சுக்கலாம். விட்டு விட்டு பொடிச்சீங்கன்னா நல்லா பொடிஞ்சு வருங்க. பொடிக்கும் போது தண்ணி எதுவும் ஊத்தக்கூடாதுங்க. ஈரம் இருந்தா பரவாயில்ல. கம்பு குருணை கடையில கிடைக்குது. ஆனா அது வந்து குருணை பெருசு பெருசா இருக்கும். பெரிய பெரிய குருணையும் இல்லாம இந்த மாதிரி நல்லா பொடிச்சு எடுத்துக்கோங்க. இப்ப நான் கம்பு எடுத்து அதே டம்ளர்ல 8 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊத்தி நல்லா கொதிச்சிட்டு இருக்கு. கொதிக்கும் போது சிம் பண்ணிட்டு இந்த பொடிச்சதை போட்டுட்டு உடனே ஒரு விஸ்க் வச்சு கலந்து விட்டுருங்க. அடுத்து நல்ல வாசம் வரும்போது பாத்தீங்கன்னா அந்த கம்பு நல்லா வெந்திருக்கும். இந்த ஸ்டேஜ்ல தண்ணி பத்தலனா கூட இன்னும் 2 டம்ளர் சேர்த்துக்கலாங்க. கம்பு போட்டுட்டு கலந்துட்டு ஒரு கொதி வந்த டைம்ல இருந்து 10 நிமிஷம் போதுங்க. கம்பு சூப்பரா வந்திருக்கும். ஏன்னா நம்ம நல்லா பிடிச்சிருக்கோம். இதை அப்படியே நான் மூடி வச்சிடறேன். இது நைட் நான் பண்ணி வைக்கிறேன். ஃப்ரிட்ஜ்ல வைக்கணும்னு அவசியம் இல்லைங்க. இப்ப காலையில எடுத்து ஓபன் பண்ணி பாக்குறேன். கெட்டியா இருக்கு. இதுல நிறைய சின்ன வெங்காயம் வேணும்னா பச்சை மிளகாய், கொத்தமல்லி தழை, கருவேப்பிலை, மாங்காய், வெள்ளரிக்காய் எல்லாம் பொடி பொடியா கூட வெட்டி சேர்த்துக்கலாம். வெட்டி தயிர் ஒரு 3 கரண்டி நான் உள்ள சேர்க்கிறேங்க. மோரா காலையில பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இது ஒரு 2 டம்ளர் குடிச்சிட்டு போங்களேன். அவ்வளவு குளுமையா இருக்குங்க வயிறு. Download ShareChat.